சராசரி ஒரு ஆண்டுக்கு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் கல்வி அமைச்சு மூலியமாக நேரடியாக மின்னஞ்சல் மூலியமாக இமெயில் சிஸ்டம் மூலியமாக ஏறத்தாழ 15,000 புகார்கள் இருக்கு. அதாவது 15,000 வகையான வேலைகள் தேவைப்படுகிறது. உதாரணம் கேன்டீன் சரி பார்க்கறது, டாய்லெட் சரியில்லை, padang sekolah rendah, padang sekolah naik taraf, இந்த மாதிரி bilik darjah rendah, anak-anak இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏறத்தாழ 15,000 புகார்கள் இருக்கு. கல்வி அமைச்சு இந்த புகார்லாம் நான் சேகரித்து குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் நேரடியாக மாவட்ட கல்வி இலாக்காவை தெரிவித்துக் கொண்டு கல்வி இலாக்கா, மாவட்ட கல்வி இலாக்கா, பிறகு மாநில கல்வி இலாக்காவை தெரிவித்துக் கொண்டு மாநில கல்வி இலாக்கா, அதன் பிறகு கல்வி அமைச்சுக்கு நேரடியாக தொடர்பு இந்த தகவல் நம்மளுக்கு இது கணினி மூலியமாக இந்த தகவல் வந்து சேரும்போது நம்ம வந்து ஒரு ஏறத்தாழ எவ்வளவு செலவு வரும்னு நம்ம எழுதி பார்க்கும்போது இது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2013-2014 ஆண்டு வந்த எண்ணிக்கை. இந்த 15,000 புகார்கள் நம்ம சரி பார்க்க வேண்டும் என்றால் கல்வி அமைப்புக்கு ஏறத்தாழ 1.5 பில்லியன் ரிங்கெட் ஆகும். இந்த புகார்கள் மட்டும் சரி பார்க்க வேண்டும் என்றால் இது புதிய கட்டணம் கட்டுவதற்கோ இணை கட்டணம் கட்டுவதற்கோ அதுகளை கிடையாது. பேக்கேஜ் சொல்வதற்கு இதெல்லாம் சேர்க்காம இந்த புகாரெல்லாம் சரி பார்க்க வேண்டும் என்றால் ஏறத்தாழ 1.5 பில்லியன் ரிங்கெட் ஆகும். கல்வி அமைச்சு நிதி அமைச்சுக்கு எழுதி கேட்கும் போது பட்ஜெட்ல நமக்கு வரவு செலவு திட்டத்துல இதுக்கு கல்வி அமைச்சுக்கு இந்த புகாரெல்லாம் சரி பார்க்க வேண்டியதுக்கு 1.5 பில்லியன் ரிங்கெட் தேவைப்படுகிறது. ஆனால் நிதி அமைச்சு ஒதுக்கீடு கொடுக்கும் போது இந்த புகாரெல்லாம் சரி பார்க்கறதுக்கு 150 பில்லியன் ரிங்கெட் தான் ஒதுக்கீடு செய்யலாம். அரசாங்கம் எந்த காலகட்டத்திலும் சொல்லல நாங்க 80 மில்லியன் ரிங்கெட் தான் கொடுப்போம், இந்த 80 மில்லியன் தான் நீங்க பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று சொல்லணும். நாம் கொடுத்த வாக்கு 39 தமிழ் பள்ளிக்கூடமும் கட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த பள்ளிக்கூடம் கட்டியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் கட்டினார். ஆரம்பத்தில் 82 மாணவர்கள் மட்டும் இருந்த நோக்கமா தமிழ் பள்ளிக்கூடம் இன்று ஏறத்தாழ 240 மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் உங்கள் தேர்ச்சி தான். 15 விழுக்காடு யூபிஎஸ்ஆர் தேர்ச்சி 2010ஆம் ஆண்டு 15 விழுக்காடு வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று 61 விழுக்காடு நீங்க வெற்றி பெற்றீர்கள் என்றால் பள்ளிக்கூடத்தில் குறைகள் இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் சிறந்த வேலைப்பாடு காட்டி ஆசிரியர்கள் உழைப்புடன் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இணைந்து வேலை செய்து இருக்கின்றதால்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள், பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், மாணவர்களை இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுக்கும்.